எத்தனையோ கிருபை உன் உயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை நித்தம் உனை மூடி சூட்டினதும் அன்றி, நித்தம் உனை மூடி சூட்டினதும் அன்றி, நித்தியமான ஜீவனை இந்ததால் என்னாலும் மேத்தோதிப்பாய். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே தோதிப்பாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே என்னோடு கூட இன்றைக்கும் தேவ சமூகத்தில் காணப்படுகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நான் மனமாற வாழ்த்துக்கள் கூறுகிறேன். நீண்ட நாட்களுக்கு பின்பு தேவ முகத்தை பார்ப்பதற்கு என்னோடும் உங்களோடும் தேவனுடைய ஐக்கியம் இடைவிடாமல் இருந்ததற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இணைத்த கிருபைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நாம் தொடர்ந்து வேத வசனங்களை நினைக்கும் பொழுதும், வேத வசனங்களை கவனிக்கும் பொழுதும், வேத வசனத்தினுடைய ஒவ்வொரு கருத்துகளையும் நாம் யோசிக்கும் பொழுதும், இன்னொரு மற்றவர்களுடைய காரியத்தில் நாம் தலையிடுகிறதாகவோ அல்லது மற்றவர்களோடு கூட நாம் ஒன்று ஐக்கியப்படாமல் இருக்கிறதாகவோ அல்லாமல் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கத்தக்கதான நல்ல கிருபைகளை தேவன் இனி தொடர்ந்து நம்முடைய நாட்களில் தரும்படியாக, மாத்திரமல்ல இனி இடைவிடாமல் நாம் சந்தித்துக் கொள்வதற்கு கர்த்தர் தமது பிரசன்னத்தின் மகிமையினாலே நம்மை சந்திக்கும்படியாகவும் இணைக்கும்படியாகவும் ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கிருபை செய்வாராக. தொடர்ந்து நாம் எனக்காகவும் இந்த ஊழியங்களுக்காகவும் கருத்தாய் ஜெபியுங்கள். காரணம், சில காலங்கள் இவைகள் தடைகளானாலும் இந்த தடைகள் எல்லாம் மாற்றப்பட்டு தெய்வ சமூகத்தில் சேர்வதற்கு கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படட்டும். அநேக ஆத்துமாக்கள் அவரை உணரட்டும், இன்னும் அவரோடு நெருங்கி பழகட்டும். சபை பாகுபாடு இல்லாமல், இதற்கு எந்த விதமான தடயங்களும் இல்லாமல் தேவனோடு இணைவதற்கு ஒவ்வொருவரும் அவரோடு ஒன்றித்து வாழ்வதற்குரிய கிருபைகளை உண்டாக்கும்படி கருத்தாய் ஜெபியுங்கள். அந்த வேத வசனங்கள் தொடர்ந்து அநேக உள்ளங்களை தொடட்டும். நான் வேத வசனத்திலிருந்து ஒரு பாகத்தை வாசித்து தேவ சமூகத்திற்கு போகலாம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 27வது அதிகாரம் 20வது வசனத்தை நம்முடைய நினைவிற்கு கொண்டு வரலாம். இங்கு எழுதின அந்த வேத வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால் அந்த முழு பாகத்தையும் நாம் விளக்க வேண்டியதில்லை. காரணம், சிறு வயதிலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காரியங்கள், அவருடைய ஊழியங்கள், வேத வசனத்தில் எழுதிய வார்த்தைகளை நாம் இடைவிடாமல் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். பிரசங்க மேடைகள் அநேகர் இதை குறித்து போதித்துக் கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நாம் அவைகளை கவனியாமல் எழுதின அந்த ஒரு பாகத்தை மாத்திரம் நம்முடைய நினைவிற்கு கொண்டு வருவோம். அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட அநேகர் போர் வீரர்களாக, அநேகர் காவலாளர்களாக, அரசாங்க உத்தியோகஸ்தர்களாக, பிரயாணிகளாக கடந்து போய்கொண்டிருக்கிற ஒரு நல்ல பிரயாணத்தின் நேரத்தில் எழுதப்பட்ட இந்த வார்த்தை அநேக நாளாக சூரியனாவது நட்சத்திரங்களாவது அவர்களுக்கு காணப்படாமல் இருந்தது என்கிற ஒரு வேதபாகம். கடுமையான புயல் காற்று ஒரு புறத்தில், கப்பல் சேதம் ஒரு புறத்தில், கப்பலுக்குள் இருக்கிற எல்லாமே சரக்குகளிலிருந்து எல்லாம் நஷ்டப்பட்டது ஒரு விதத்தில், மற்றொன்று கப்பல்கள் உடைந்து போய் அங்கும் இங்குமாய் சிதறண்டு போகிற ஒரு பரிதாபமான நிலைமை மற்றொரு புறத்தில், அடுத்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒன்று போனால் ஒன்று. ஒரு புறத்தில் காற்று அடங்கினது, புயல் அடங்கினது, நமக்கு கொஞ்சம் சகாயம் கிடைத்தது என்னும் பொழுது இன்னொரு உபத்திரவங்கள். இப்படி தொடர்ச்சியாய் அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிப்பீர்களானால் பிரயாணம் முழுவதும் ஒரு போராட்டம் நிறைந்ததாக நின்றதை நாம் அறிவோம். அது ஒரு புறத்தில் இருக்கட்டும். இன்றைக்கு நாம் வாசிக்கிற, நாம் நினைக்க வேண்டிய ஒரு காரியத்தை மனதிற்குள்ளாக நம்முடைய சிந்தனைக்கு நாம் கொண்டு வருவோம். எங்கு அப்போஸ்தலனாகிய பவுலும் அவரோடு கூட இருக்கிறவர்களும் ஒரு பிரயாணத்திலே நிற்கிறார்கள். அதுவும் கர்த்தருடைய மனுஷனாகிய இந்த தேவ மனுஷன் அடுத்த இடத்தில் பிரகாசிப்பதற்காக புறப்பட்டு போய்கொண்டிருக்கிறார், பிரசங்கிப்பதற்காக போய்கொண்டிருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த ஒருவர் இருக்கிறார் என்று சாட்சி பகர்வதற்காக போய்கொண்டிருக்கிறார். ஆண்டவரும் அவருடைய சொப்பனத்தில் தோன்றி சொல்லியிருக்கிறார், நீ அங்கு சாட்சியாய் இருந்தது போல இங்கும் சாட்சியாய் இருக்க வேண்டி இருக்கிறது என்று. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையில் அப்போஸ்தலனாகிய பவுலை வழிநடத்தி கொண்டு போகிற ஒரு தேவ யத்தனம், ஒரு தேவனுடைய மகிமை, ஒரு தேவனுடைய தீர்மானத்திற்கு அடிப்பணிந்தவராக பிரயாணத்திலே கர்த்தருக்காக போய்கொண்டிருக்கிற ஒரு நல்ல நேரம்.
இஸ்ரவேலரை எண்ணி பாருங்கள். கானானுக்கு புறப்பட்டு போனார்கள். எகிப்திலிருந்து கானானுக்கு போகிற அந்த பிரயாண காலங்களைப் போல இன்றைக்கு இந்த பிரயாணமும் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் பிறந்து வளர்ந்து தான் இருந்து தான் மக்களோடு பழகின இந்த இடத்திலிருந்து ஆண்டவருக்காக இன்னொரு இடத்திற்கு போய் கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமை விளங்க பண்ணுவதற்காக. அந்த பிரயாண நேரத்தில் தான் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் அவர்களை சூழ்ந்திருந்த நிலையை கவனியுங்கள். இருளாக இருக்கலாம், அல்லது கடுமையான மழையின் நேரத்தில் ஒருவர் முகம் தெரியாமல் இருக்கலாம். வேதத்தில் எழுதியிருக்கிற அந்த நாட்களை எல்லாம் மனதிற்குள் கொண்டு வாருங்கள். மிகுந்த போராட்டம் நிறைந்த திசை எங்கு இருக்கிறது என்று தெரியாமல், எவ்வளவு தொலைவில் நாம் கரைக்கு சேர வேண்டும், எவ்வளவு தொலைவில் ஊர் இருக்கிறது, ஜனங்கள் இருக்கிறது என்று தெரியாத இக்கட்டான சூழ்நிலையில் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாத, இனி எதற்கு இருந்து மாத்திரம் நாம் என்ன செய்ய போகிறோம் என்கிற ஒரு மனநிலைக்கு தங்களை உடைத்து கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் தான் இந்த பிரயாணம் தொடர்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கும் நம்முடைய யோசனைக்கும் கொண்டு வர வேண்டிய ஒரு காரியத்தை நான் நினைவிற்கு கொண்டு வருகிறேன். இந்த பிரயாணத்தை போலதான் நம்முடைய வாழ்வில் ஒரு பிரயாணத்தையும் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்கிறதை நான் நீண்ட இழுவைக்கு, அதாவது நீண்ட நேரம் அவைகளையெல்லாம் சொல்லி கொண்டு வராமல் சுருக்கமாக நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் அந்த வார்த்தையை உங்கள் மனதிற்குள் கொண்டு வாருங்கள். எப்படி இந்த கப்பல் பிரயாணமோ, எப்படி இந்த கர்த்தருடைய மனுஷனுடைய பிரயாணமோ, எப்படி இந்த தேவ மனுஷன் கடந்து போகிறாரோ, அப்படியே நாமும் நம்முடைய விசுவாசத்தில் பிரயாணத்தை தொடங்கி இருக்கிறோம். தேவனை நோக்கி, பரலோகத்தை நோக்கி, நமக்கென்று அலங்கரிக்கப்பட்டிருக்கிற வாசஸ்தலத்தை நோக்கி ஒரு பிரயாணத்தை தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறோம். நான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிற அல்லது நாம் சிந்திக்க வேண்டியவர்களாய் நாம் சேர்ந்து கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளைகளை நான் மறுபடியுமாய் நினைவுபடுத்துகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் இப்பொழுது போய்கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிற நடைமுறை, நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரயாணத்தின் பாதை என்பதை மறக்க வேண்டாம். இது மோட்ச பிரயாணம், பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கான ஒரு பயணமாக நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நாட்களில் சூரியனும் நட்சத்திரங்களும் அநேக நாட்கள் காணப்படாத ஒரு சூழ்ந்த இருள் சூழ்ந்த பலவீனமான போராட்டம் நிறைந்த நிலை இருந்ததை இன்றைக்கு நம்முடைய நினைவிற்கு கொண்டு வருவோம். இன்றைக்கு மனுஷனுடைய காரியங்களை எண்ணி பாருங்கள், சபையினுடைய காரியங்களை எண்ணி பாருங்கள், விசேஷமாக கிறிஸ்தவர்களாக இருக்கிற கர்த்தருடைய ஜனங்களை எண்ணி பாருங்கள். பிரசங்கி சொல்லும் பொழுது அருமையாக ஒரு வார்த்தையை சொன்னார். பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 5 to 7 வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் அதை வாசித்து பாருங்கள். காற்று புறப்படுகிற இடத்திலிருந்து சுழன்று அடித்து மறுபடியும் புறப்பட்ட இடத்திற்கே போகிறது. உற்பத்தி ஆகிற இடத்திலிருந்து தண்ணீர் புறப்படுகிற இடத்திலிருந்து மறுபடியும் சுழன்று புறப்பட்ட இடத்திற்கே போகிறது, உற்பத்தியான இடத்திற்கு போகிறது. அப்படி எழுதி கொண்டு வருகிறார். ஒவ்வொன்றாய் அவர் சொல்லி கொண்டு வரும்பொழுது சூரியன் புறப்பட்ட இடத்திலிருந்து திரும்ப புறப்பட்ட இடத்தை நோக்கி ஓடி உற்பத்தி ஆகிற இடத்திற்கு போகிறது. சந்திரன் அதே இடத்தில் உற்பத்தி ஆகிற இடத்திற்கு மறுபடியும் போகிறது. அப்படியெல்லாம் எழுதிப்பட்டிருக்கிறது. ஆனால் மனுஷனை குறித்து ஒரு காரியம் அப்படி சொல்ல முடியுமா என்று கேளுங்க. எங்கு போகிறான், என்ன செய்கிறான், எப்படி நடக்கிறான் என்று இன்று வரைக்கும் தீர்மானிக்க முடியவில்லை. அவனுடைய ஓட்டம் எங்கு ஓடுகிறது, எங்கோ அலைந்து ஓடிக்கொண்டே இருக்கிறான். தான் உற்பத்தியான இடம் அவனுக்கு இன்னும் தெரியவில்லை. தான் எங்கு புறப்பட்டிருக்கிறேன் என்று தெரியவில்லை. தேவராஜ்யத்தை எண்ணி பாருங்கள். தேவன் ஒரு மனுஷனை உருவாக்கும் பொழுது வேதத்தில் எழுதியிருக்கிறது, உலக தோற்றத்திற்கு முன்னமே என்னுடைய நாட்களின் உருவேற்படும் காலங்கள் அவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டு என் உற்பத்தி அங்கிருந்து தோன்றினது என்பதை அவன் மறந்து போனான். தன்னை உண்டாக்கினவரையும் தான் உற்பத்தியான இடத்தையும் இன்னும் அவனால் கண்டுபிடிக்க முடியாமல் அலைகிறான். இன்றைக்கு அதே போல இந்த வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். கப்பல் பிரயாணத்தில் போகிறவர்களுக்கு சூரியனும் இல்லை, நட்சத்திரங்களும் இல்லை. வேதத்தை கொஞ்சம் நம்முடைய நினைவிற்கு கொண்டு வாருங்கள். ஒரு சிறிய காரியம்தான். அவைகளை நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வந்து நம்முடைய நிலைமை என்னவென்று இந்த நாளில் நாம் சிந்திக்க தொடங்கினாலே நமக்கு தேவனுடைய ஆவியானவர் தமது மகிமையை விளங்க பண்ணி நம்மை ஒருவேளை சரியான பாதைக்கு கொண்டு வந்து நிறுத்தலாம். ஆயிரங்களான கர்த்தருடைய ஜனங்கள் இன்றைக்கு ஒரு பிரயாணத்தை தொடங்கி போய்கொண்டிருக்கிற நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், என்னுடைய இந்த பிரயாண நாட்களில் என்மேல் பிரகாசித்து என்மேல் வெளிச்சம் கொடுத்து என்னை சரியான பாதையில் நடத்த
ஒரு சூரியன் எனக்கு வெளிச்சமாகவே நிற்கிறதா? நான் இந்த பிரயாணத்தை தொடங்கி இந்த விசுவாச பாதையில் அடியெடுத்து வைத்து ஓடுகிற இந்த நாட்களில் நட்சத்திரங்கள் எனக்கு வழிகாட்டி நான் போக வேண்டிய இடத்திற்கு என்னை கொண்டு போய் செல்லும்படியான ஒரு நிலையில் என்னுடைய அனுபவங்கள் இருக்கிறதா என்று பாருங்கள். நான் வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு அருமையான வேத வசனம் உண்டு. தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறார் மனுஷன் மேல் என்று. அந்த வேத வசனத்தோடு கூட நான் இன்னொரு காரியத்தையும் நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 84:11 கர்த்தர் சூரியனாய் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அவரே சூரியனாம். 2 சாமுவேல் 23:4வது வசனத்தில் ஆச்சரியமாய் இருக்கும். விடியற் காலையில் உதிக்கிற சூரியனை போல அவர் உதிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. நான் தேவனுடைய ஜனங்களையும் தேவனுடைய பிள்ளைகளையும் ஒரு நிமிஷம் நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வருவோம். கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறோம், கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய பேச்சு, நம்முடைய தோரணை, நம்முடைய நடைமுறை எல்லாம் சரியாய் நிற்கிறது. ஆனால் என்னுடைய நடைமுறை இந்த சூரிய வெளிச்சத்திலேயே நடக்கிறது போல இந்த சூரியன் இரவு பகல் என் மேல் உதித்து கொண்டிருக்கிறாரா? இந்த வெளிச்சத்தில் நான் இருக்கிறேனா? இந்த பிரயாணத்தில் இந்த வெளிச்சத்திலே நான் நடந்து கொண்டு என்ன நடக்கிறது என்று பார்க்கும்படியாக, எப்பொழுது ஆபத்து வருகிறது என்று பார்க்கும்படியாக, எப்பொழுது தீங்கு என்னை விழுங்க போகிறது என்று பார்க்கும்படி நான் இந்த சூரிய வெளிச்சத்தில் நடக்கிறேனா? இல்லை, சூரியனே என் மேல் உதிக்காத ஒரு நிலையில் அடங்கி இருக்கிறேனா? நீங்கள் நட்சத்திரங்களை எண்ணி பாருங்கள். தானியேல் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் ஒரு அருமையான வார்த்தை உண்டு. கர்த்தருடைய ஊழியர்களை குறித்து எழுதியிருக்கிறது. அவர்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போல் இருப்பார்கள் என்று. மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9, 10 2 வசனங்களையும் வாசித்து பாருங்கள். ஞானிகளுக்கு தென்பட்ட ஒரு நட்சத்திரம், அது மறுபடியும் அவர்கள் வழிமாறி கடந்து போனாலும் அவர்களுக்கு தென்பட்டு ஆண்டவர் பிறந்த கூடாரத்தின் மேல் போய் அது நிற்கிறதாக எழுதியிருக்கிறது. வழிகாட்டத்தக்கதான நட்சத்திரங்கள் வழியில் எங்கும் இல்லாமல். ஏன் நீதிமொழி வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை எண்ணி பாருங்கள். அங்கே எழுதின வார்த்தை, அவரே பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரமுமாய் இருக்கிறாராம். இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் நம்முடைய உள்ளத்திற்குள் எண்ணி, என்மேல் ஒரு சூரியனும் என்மேல் ஒரு நட்சத்திரங்களும் வெளிச்சம் உதிக்கத்தக்க பிரயாணத்தில் நான் இருக்கிறேனா? அல்லது இதுவரைக்கும் வெகு நாளாய் எனக்கு சூரிய வெளிச்சமும் இல்லை, நட்சத்திர வெளிச்சமும் இல்லை, நான் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறேன் என்று யோசிக்கிறோமா? ரெண்டுமே ரொம்ப பாரமான காரியங்கள். ரெண்டுமே ரொம்ப மிக அதிகமான யோசிக்க சிந்திக்க வேண்டிய காரியம். இந்த வழக்கமாக என்ன சொல்லுவோம்? காலையில் எழுந்தவுடன் அவசரமா அந்த வேத வசனத்தை போய் பார்ப்போம். காலண்டரில் போய் அதில் படிச்சிருவோம். முந்தையெல்லாம் சின்ன சின்ன எழுத்துக்களை காலண்டர் போட்டாங்க. இப்போது எல்லாரும் புகார் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்கள் போடுற எழுத்து காலண்டரில் வசனம் படிக்க முடியலையா? அதனால் காலண்டரும் கொஞ்சம் பெருசு பண்ணி விட்டாங்க. அதில் இருக்கிற வசனங்களும் கொஞ்சம் பெருசாக இருக்கு. போய் பார்க்குறோம், வாசிக்கிறோம், ஓட்டமாய் ஓடி விடுகிறோம். எனக்கு தெரிந்த ஒரு நல்ல மருத்துவர் இருந்தார். அவர் வீட்டில் எப்படி இருக்கிறாரோ தெரியல, அவருடைய ரூம்க்கு வருவார். வந்து உட்கார்ந்த உடனே சங்கீத புஸ்தகத்தை கையில் எடுப்பார். கட 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 வாசிப்பார். வாசிக்கிறது என்ன தப்பா படிக்கிறாரா சரியா படிக்கிறாரா அவருக்கும் தெரியாது, கேட்கறவனுக்கும் புரியாது. அவ்வளோ வேகம் வாசிப்பார். பெரிய சங்கீதமாக இருந்தால் இன்னைக்கு பாதி நாளைக்கு பாதி. கொஞ்சம் சின்ன சங்கீதமாக இருந்தால் மடமடன்னு முடிச்சிடுவார். அதுவும் ரொம்ப அதிகமாக அவர் வாசிக்கிறது 23வது சங்கீதம். நான் அவருக்கு தெரியும், ஏறக்குறைய 2-3 வருஷம் அவரோட கூட இருந்திருக்கேன். அவர் படித்ததில் ரொம்ப அதிகமான சங்கீதம் 23, அதற்கு அடுத்தது 91. முடிச்சு வேதம் முடிச்சுடுவார். ஒரு நாள் எனக்கு மனசு பொருட்களை கேட்டேன், என்னையா இவ்வளவு சீக்கிரம் படிச்சிடுறீங்க, இதுக்குள்ளே என்ன நமக்கு புரிஞ்சிருக்கு, இதையே நம்ம படிச்சுட்டு இருக்கிறோமே. அவர் சொன்னார், நான் ஒரு கிறிஸ்தவன், படிக்கிறேன், வேதம் படிக்கிறேன், ஜெபிக்கிறேன், காலம் ஓடிட்டே இருக்கு. என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். மற்றவங்கெல்லாம் விசுவாசத்தில் எப்படி இருக்கிறாங்களப்பா, எல்லாம் எத்தனை கிறிஸ்தவங்க கஷ்டப்படுறாங்க, எத்தனை கிறிஸ்தவர்கள் மனவேதனை, எத்தனை கிறிஸ்தவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். எனக்கு அப்படி அல்ல, தாராளமாக என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்படியே சொல்லி கொண்டு போகிற ஆயிரங்களான பேர் உண்டு. ஐயா, வேதம் சொல்லுகிறது, அநேக நாள் சூரியனும் இல்லை,
அநேக நாள் நட்சத்திரங்களும் இல்லை. ஒரு இருண்ட வாழ்க்கை, கடினமான வாழ்க்கை, போராட்டம் நிறைந்த வாழ்க்கை, எப்பொழுது உடைந்து போவோம் என்று தெரியாத வாழ்க்கை, எப்பொழுது அழிந்து போவோம் என்று தெரியாத வாழ்க்கை, எந்த பட்டணத்தை சேரப்போகிறோம் என்று தெரியாத வாழ்க்கை, எந்த கரையை பிடித்திருக்கிறோம் என்று அறிந்து கொள்ள முடியாத வாழ்க்கை, எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்று இன்னும் நிர்ணயம் பண்ண முடியாத ஒரு ஆழமான வாழ்க்கையை, ஆழமான பயணத்தை பவுல் செய்து கொண்டிருக்கிறார். பவுலோடு கூட நிற்கிறவர்கள். தவறல்ல, நான் பவுல் செய்த பிரயாணம் தவறுன்னு சொல்ற மாதிரி நீங்க அடுத்த நாள் எனக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம். இது அதை நான் சொல்லலை. இப்ப எழுதியிருக்கிற இந்த காரியம் சூரியன் வெளிச்சமும் இல்லாமல், நட்சத்திரங்களின் வெளிச்சமும் இல்லாமல் ஒரு பிரயாணம் போய்கொண்டிருக்கிறது போல இன்றைக்கு நம்முடைய அனுபவங்கள் இருக்கிறதா என்று சிந்திக்கத்தான் வந்திருக்கிறோம். ஆயிரங்களான கிறிஸ்தவங்களை மனதில் எண்ணி பாருங்கள். அவர்கள் தேடுகிற சூரிய வெளிச்சம் அல்ல, அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். சூரிய வெளிச்சத்திற்குள் இருந்தால் வேதம் சொல்லுகிறது, சூரியன் வெளிச்சம் ஆரம்பித்தவுடன் சிங்கங்கள் அங்கங்கு போய் அடங்கிக் கொள்ளும், காட்டு மிருகங்கள் தங்கள் இடங்களில் அது ஓடி ஒளியும் என்று. அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு போராட்டம், அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இருளான வாழ்க்கை, அநேகருடைய வாழ்க்கையில் தத்தளிப்பு, அநேகருடைய வாழ்க்கையில் கரை சரியாத நிலை, அநேகருடைய வாழ்க்கையை அப்படியே மனதிற்குள் எண்ணி பாருங்கள். எங்கு போகிறோம், எங்கு செய்கிறோம், என்ன நடத்தி கொண்டிருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் தெரிவதில்லை. நான் வேதம் வாசித்தால் தேவன் என்னோடு பேசுவார். நான் சூரிய வெளிச்சத்தில் இருந்தால் வெளிச்சத்தில் எனக்கு வெளிச்சம் கிடைக்கும். நான் வாசிக்கலாம், நான் உணரலாம். நான் நட்சத்திரங்களின், நான் சொல்ற வார்த்தையை நல்ல கவனிங்க, நட்சத்திரங்களின் வெளிச்சத்தில் நடந்தால், அது ஏன் அவ்வளவு அழுத்தமா நான் சொல்றேன்னா, அநேகரை நீதிக்குட்படுத்துகிற ஊழியர்களுடைய பாதை, அநேகரை நீதிக்குட்படுத்துகிற கர்த்தருடைய ஜனங்களின் பாதை, நீதி என்னதென்று தெரிந்து நீதியை சொல்லிக் கொடுக்காத ஊழியர்களை நான் சொல்லல. நீதி என்னதென்று தெரியும், அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் பாரம்பரியம் எனக்குள்ள அது பழக்க வழக்கங்கள், எங்களுக்குள்ள காரியம், எங்களோடு இதுதான் அதுதான் என்று சொல்லுகிற மக்களுக்கெல்லாம் இந்த காரியங்களை யோசிக்க வேண்டாம். வேதத்தில் எழுதியிருக்கிறது, அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் என்று எழுதியிருக்கிறது. நீதிக்கு உட்படுத்துகிற அநேக நட்சத்திரங்களான தேவ ஜனங்கள் என்ன விதமாய் வாழ்கிறார்கள், என்ன விதமாய் ஜீவிக்கிறார்கள், என்ன விதமாய் போதிக்கிறார்கள், என்ன விதமாய் உபதேசிக்கிறார்கள், எந்த வெளிச்சத்துல நடந்துட்டு இருக்கோம். இப்போ நான் நடந்து போகிற பாதை எப்படி இருக்கிறது என்று சிந்திக்காமல் இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் போகிற பாதையினுடைய நிலைமை எனக்கு தெரியாததால், சூரியன் வெளிச்சமும் இல்லை, நட்சத்திரங்களின் வெளிச்சமும் இல்லை, எங்கு கரை சேர போகிறோம், எந்த இடத்திற்கு போகிறோம், எப்படி இருக்க போகிறோம் என்று தெரியாமலே விதியை நொந்து கொள்கிறோம், தலையெழுத்து என்று சொல்லுகிறோம். இது ஏன் எனக்கு நேர்ந்தது? யாரோ செய்த பாவம், எங்க முன்னோர்கள் செய்த பாவம், எங்க அப்பா செய்த பாவம், எங்க அம்மா செய்த பாவம் எல்லாம் கொண்டு போய் யார் மேலோ ஒன்றை சாட்டி விட்டு நான் வெளியே வந்து விடுகிறேன். ஆனால் நான் சூரிய வெளிச்சத்திற்குள் நடப்பேன். ஆனால் என்னுடைய அனுபவங்கள் எனக்கு தெரியும், எங்க இருக்கிறேன்னு தெரியும், நான் எனக்கு தவறி இருக்கிறேன்னு தெரியும், நான் எங்க உட்கார்ந்து இருக்கிறேன்னு தெரியும், நான் எந்த பிரயாணத்தில் எப்படிப்பட்ட பயணத்தை தொடங்கி போய்கொண்டிருக்கிறேன், எனக்கு மாலுமி யார் என்று தெரியும், எனக்கு ஆட்கள் யார் என்று தெரியும், என்னுடைய உறவுகள் தெரியும், நமக்கு ஆலோசனைக்கு ஆள் கிடைக்கும். நான் அந்த பயணத்தில் எனக்கு சூரிய வெளிச்சம் இல்லாமல் நான் பயணம் செய்து கொண்டு இருப்பதால் நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளுகிறீர்களோ அதை புரிந்து கொண்டு இந்த மகத்துவமுள்ள கிருபைகளை அனுபவிக்க தொடங்குங்கள். எனக்கு இந்த வெளிச்சம் இல்லாததால் நான் என்னுடைய நடைமுறை வித்தியாசம், என்னுடைய பேச்சு வித்தியாசம், நான் இன்னும் இருளுக்குள் இருக்கிறது போல உணர்கிறேன், இன்னும் கடுமையான வேதனைக்குள் இருக்கிறேன், இன்னும் போராட்டத்தில் இருக்கிறேன், இன்னும் சங்கடத்தில் இருக்கிறேன், இன்னும் விடுதலை இல்லாமல் இருக்கிறேன். நான் எவ்வளவு காலத்திற்கு இப்படி வாழ வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேன். நீங்களும் நானும் இந்த பிரயாணத்திற்காக அழைக்கப்படவில்லை. தேவராஜ்யத்தை சேர்வதற்கு மகிமையுள்ள வெளிச்சத்தில் நடக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பூரணமான வெளிச்சத்தில் நடக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னுடைய அழைப்பில் என்னை நடத்தி கொண்டு போகிற நட்சத்திரங்கள் ஏராளமாய் இருக்கிறது. அபிஷேகம் பெற்ற நட்சத்திரங்கள், ஆவியில் நிறைந்திருக்கிற நட்சத்திரங்கள், ஆத்மா பாரமுள்ள நட்சத்திரங்கள், இரவு பகல் கண்ணீர் வடிக்கிற நட்சத்திரங்கள், கண்ணீரோடு ஆண்டவரே ஏன் இப்படி செய்திருக்கிறீர், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏன் நடந்து கொண்டிருக்கிறது என்று தங்களை குறித்து அங்கலாய்த்து சபைக்காக, சபை விசுவாசிகளுக்காக பாரப்படுகிற ஆயிரங்களான நட்சத்திரங்கள். நான் எந்த நட்சத்திரத்து வெளிச்சத்தில் நடந்து கொண்டிருக்கிறேன்?
நான் எந்த சூரியனுடைய வெளிச்சத்தில் நடக்கிறேன்? அநேக நாட்கள் சூரியனும் இல்லை, நட்சத்திரங்களும் இல்லை. ஒரு காரிருளுக்குள் ஒரு பிரயாணத்தை செய்து கொண்டிருக்கிற ஒரு கப்பல் கூட்டம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரி, 2 நிமிஷம் உங்களை ஆராய்ந்து மாத்திரம் பாருங்கள். ஒருவேளை காரிருள் சூழ்ந்திருக்கலாம், வாழ்க்கையில் போராட்டம் நிறைந்திருக்கலாம், துக்கம் நிறைந்திருக்கலாம், மனவேதனை நிறைந்திருக்கலாம், திசை தெரியாமல் என்ன செய்வதென்று அறியாமல் அலையலாம். இவ்வளவுக்கும் காரணம் என்ன? என் மேல் ஒரு சூரியன் சரியாய் உதித்திருக்குமானால் வெளிச்சத்தில் நடந்திருப்பேன். நான் என்னை நடத்துகிற நட்சத்திரங்களை நான் உற்று கவனித்து அந்த நட்சத்திரங்கள் வழிகாட்டுகிறபடி போயிருப்பேன். ஆனால் எனக்காக மண்ணில் பிறந்தவரை நான் பார்த்திருப்பேன், தரிசித்திருப்பேன். அவருடைய பாதத்தில் இன்றைக்கு நம்மை ஆராய்ந்து பார்த்து ஒரு சூரிய வெளிச்சம், நட்சத்திரங்களின் வெளிச்சத்தை நான் காணும்படி என் கண்களை திறந்தரணும். என் உபாதைகள் போதும், என் பாடுகள் போதும், என் அலைச்சல் போதும், என் நெருக்கம் போதும், என்னுடைய அங்கலாய்ப்பு போதும். நான் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. இன்னொரு முறை ஆகிலும் என் மேல் உதித்தரணும். நான் ஒரு வெளிச்சத்தை பார்க்கட்டும், நான் கரையை பார்க்கட்டும், நான் ஜனங்களின் முகத்தை பார்க்கட்டும், நான் எப்படி ஆகிலும் கரை சேர்ந்து என் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ளட்டும் என்கிற ஒரு ஆழ்ந்த உணர்வோடு கூட அவர் சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கலாமா? கண்களை மூடுவோம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த நாளில் நீண்ட நாட்களுக்கு பின்பு உம்முடைய பிள்ளைகளை சந்திப்பதற்கு, உம்முடைய பிள்ளைகளோடு ஒரு சிறு காரியத்தை யோசிப்பதற்கு நீ கொடுத்த பெரிய பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். குறையென்று ஒருவரை நான் சொல்வதில்லையப்பா, ஆனால் நாங்கள் என்ன நிலையில் இருக்கிறோம் என்கிற ஆராய்ந்து பார்க்க வேண்டிய கட்டாயம் எங்கள் தலையின் மேல் இருக்கிறது என்கிற ஒரு ஆழ்ந்த உணர்வை உம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளுகிற ஒரு தன்மையை தாரும். பிரயாணம் உமக்காகத்தான், உமது நாமத்தை கனம் பண்ணத்தான் ஒரு நல்ல பிரயாணம் உண்டாயிருந்தது. கப்பல் நல்ல கப்பல் தான், அநேக அரசாங்க அதிகாரிகள் தான். ஆனால் அநேக நாள் சூரியனும் இல்லை, நட்சத்திரங்களும் இல்லாத ஒரு இருண்ட பிரயாணம், இருண்ட வாழ்க்கை. அது காணாததால் கப்பல் உடைந்து போகுமோ என்று ஒரு புறத்தில் அழுகிறோம். வாழ்க்கையினை நிலைப்படாதா என்று புலம்புகிறோம். வாழ்க்கை உடைந்து போகுமோ என்று கதறுகிறோம். வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை. இந்த 14 நாட்கள் ஒன்றுமே புசிக்க வழி இல்லை. இரவு பகலாய் அலைச்சல், இரவு பகலாய் தத்தளிப்பு, இரவு பகலாய் காரிருள். ஒருவர் முகம் ஒருவர் பார்க்க முடியவில்லை. எவ்வளவு தூரம் இன்னும் பட்டணம் என்று அறிய முடியாத சஞ்சலம் நிறைந்த ஒரு நாட்களை நாங்கள் அன்று பார்க்கிறோம். சூரியனும் சந்திரனும் இல்லாத ஒரு அனுபவத்தோடு வாழ்ந்த அந்த பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் யோசிக்கிறோம், எங்கள் மேல் உதிக்கிற சூரியனாகிய நீர் எங்கள் மேல் உதித்து அந்த வெளிச்சத்தில் நாங்கள் நடக்கிறோமா? எங்களுக்கென்று தென்படுகிற நட்சத்திரம், எங்களுக்கு வழிகாட்டும்படியாய் புறப்படுகிற நட்சத்திரமான தேவ ஜனங்களை நாங்கள் பின்பற்றி அந்த மகத்துவம் உள்ள கிருபைகளை உணர்கிறோமா? இல்லை இன்னும் அந்த எங்கள் கண்களை மூடி காரிருளே எங்களை சூழ்ந்திருக்கிறது என்கிற நிலையில் ஒருவர் அறியாமலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்கு போகிறோம், போய்கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் எங்கள் பயணம் ஓடிக்கொண்டிருக்கிறதா? இவைகளை எல்லாம் உம்முடைய பிள்ளைகள் அமர்ந்திருந்து சிந்தித்து தங்களை ஆராய்கிற ஒரு உள்ளம் தாரும். ஆண்டவரே, எத்தனையோ காலங்களாய் வாழ்ந்து சுகித்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் இன்னும் தொடர்ந்து இந்த விசுவாசத்திலே காலூன்றி நின்று பரம காணானை அடைவதற்கு அவர்கள் பாக்கியவான்களாய் மாற வேண்டும். அவர்கள் உரியவர்களாய் மாற வேண்டும். அதற்கேற்ற பாக்கியம், அதற்கேற்ற நிலை அவர்களை சூழ்ந்து கொள்ளத்தக்கதாக உமது மகிமை நாளை நீர் அவர்களை நிறைக்க நாங்கள் உம்முடைய சமூகத்தில் உரிமையோடு வந்திருக்கிறோம். எங்களை நினைவு கூர்ந்தருளும். இடைபடுவீராக. ஒவ்வொருவரும் சிந்திக்கிற உள்ளத்தை தாரும். ஏன் இந்த தத்தளிப்பு, ஏன் இந்த காரிருள், ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த கஷ்டங்கள் என்று தங்களை ஆராய்ந்து பார்த்து தங்கள் மேல் சூரியன் உதித்திருக்கிறாரா, தங்கள் மேல் நட்சத்திரங்கள் உதித்து நட்சத்திரங்கள் காட்டுகிற வழிக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோமா என்கிற அந்த ஆழ்ந்த சிந்தையை அவர்களுக்கு தருவீராக. உமது நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய வல்லமை விளங்கட்டும். ஒவ்வொரு நிமிஷமும் உம்முடைய பிள்ளைகள் உம்மிலே பலன் கொள்ள அவர்களை வழி நடத்தும். தொடர்ந்து நாங்கள் சந்திக்க எங்களுக்கும் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து எங்களுக்காக, இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தருடைய நாமம் உங்கள் மேல் நீதியின் சூரியனாய் வைத்து உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி கடைசி வரைக்கும் கைவிடாமல் காப்பாராக. ஆமென், ஆமென்.